சொன்ன மாதிரி ஜொலியை முடிச்சு விட்டாங்க. வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூம்லேருந்து வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்ட்டி கொண்டாடினாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல்லாம் இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் அள்ளி போட்டு இப்போ தான் நண்பா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி அடிச்சிடாது இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மேடம் வந்து ஒரு வேலை விட்டுருக்காங்க. அதில் வந்து நெருப்புலாம் அதிகமாகலாம் வராது நண்பா. சும்மா இது வந்து ஒரு ஜாலிக்கு ஒரு வெள்ளமா ஒரு ஜாலிக்கு இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு தான். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா அதில் சூடெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இந்த வெள்ளை அடிக்கிற குளிருக்கு இத்தனை ஒன்று இதில் போயிட்டு நெருப்புலாம் மூட்டினேன், அது ஒன்றுமே ஆகாது நண்பா. ஓகே, இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து சீஸ் சமோசா வாங்க சொல்லியிருக்காங்க 6 ரூபாய்க்கு. கரெக்டாக 6 ரூபா தான் அனுப்பி விட்ருக்காங்க. நான் ஒரு தினம் அனுப்பி விட்டேன், நமக்கு ஒரு 4 ரூபா மிஞ்சுமென்னு பார்த்தேன், அனுப்பி விடல நண்பா. ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம டே எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். நம்ம வர நீங்கள் போகணும் நண்பா. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, லைக் மட்டும் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, வாங்க கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் சொன்ன கடைக்கெலாம் இல்லை, நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சமோசா கடை வந்து இங்கே தான் இருக்குது. உங்கள் யாருக்கிட்டையாச்சும் பெனிஃபிட்டில் வந்து காசு நிறையா வச்சுருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நண்பா, நல்லா இருந்துட்டு போட்டோம். நமக்கு வந்து இப்போ என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறத சொல்லும். பாய் எக் कम से रुपया समोसा जीवन ஓகே நண்பா, வாங்க ஆர்டர் போட்டாச்சு. அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். பார்த்தீங்கன்னா வந்த உடனே ரெடி பண்ணிட்டாங்க, பேருக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அதான் இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். பெனிஃபிட்டில் தான் நண்பா காசு அனுப்பி விட்டேன். சமோசா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்னதாக இருக்குது. என்ன இவ்வளோ என்ன இருக்குது? சரி, ஓகே பரவாயில்ல. ஓகே நண்பா, வாங்க வீட்டுக்கு போவோம் நண்பா. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அண்ணன் ரூமுக்கு நைட்டு போயிட்டு தங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா. இது இப்போ தாங்க மிஞ்சி போனால் ஒரு 4-3 வாட்டி தான் ரூமில் போயிட்டு நைட்டு படுத்து தூங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போகவே மாட்டேன், பஸ்ஸில் போகவே மாட்டேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நடை வண்டி எடுத்துகிட்டு போவேன். சில டைம் எது கேப்பு கிடச்சா போவேன், பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தூங்கலாம் மாட்டேன். ஏதாச்சும் சமைச்சிருந்தானா சாப்பிட்டு உடனே உடையாந்துருவேன். இப்போ கொஞ்ச நாளாக சரி போவோம், சரி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இருந்து நைட்டு தங்கிட்டு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து ஓர கெடுது நண்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூல் ட்ரிப்லாம் இருக்கும்போது சனி மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்கூல் கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8:30 மணியில் 9 மணிக்கு எழுந்திரிச்சா கூட எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் வேலை வரும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 5:30 மணியில் 5:15 ஸ்கூலுக்கு வந்து நான் கரெக்டாக எழுந்திரிச்சிருவேன். இப்போ இங்கே போயிட்டு நான் தங்குறதுனால காலை திரும்பி எழுந்துச்சி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கெடுது நண்பா, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது கிடையாதுப்பா. போனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு உடனே பார்த்துட்டு இன்னும் அப்படி தான் நம்ம வரணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போகவே மாட்டேன். மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்கு அவனை பார்க்காம இப்போ 6 மாதமோட பார்க்காமலாம் இருந்திருக்கேன் இங்கேருந்து. நான் போகவே மாட்டேன். இப்போ தான் இடையில சும்மா இப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கேன்பா. இதுக்கப்புறம் கிடையாதுன்பா. இதுக்கப்புறம் நம்ம எப்போ சான்ஸ் கிடைக்குதோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வர வேண்டியதான். எப்போ வேணாலும் போகலாம். வண்டி இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாது. பஸ்லேயும் அங்கே போயிட்டு தங்க போகிறது கிடையாது நண்பா. ஓகே, வாங்க வீட்டுக்கு போயிட்டு முதல்ல குளிக்கணும், சாப்பிட்ணும். ஓகே நண்பா, வாங்க பார்ப்போம் நண்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேடம் ஃபோன் அடிக்கும்போது அவங்களை அங்கே அழைச்சிட்டு தான் போகிறது வேலை. வெளிக்குள்ளே எல்லா வேலையும் தான் முடிச்சிட்டேனே. சாப்பாடு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். குப்பூஸ் செஞ்சு தூக்கி குப்பையில் போட்டேன். நம்ம நைட்டு சாப்பிடல பார்த்தீங்கன்னா, நைட்டு நமக்கு வேறு குப்பூஸ் வந்தது. அப்புறம் அது இல்லாமல் நேற்று நம்ம ஆர்டர் போய் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த வடை. இது பேர் என்னன்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வடை நமக்கு வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயோனிஸ் வந்து கொடுப்போம். மயோனிஸ்ன்னு நினைக்கிறேன், அது பேர் என்னன்னு தெரியல. அந்த கிரேவி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சிங்களா அடிப்புளியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல நண்பா, குளிர் தானே வீணாக போகாது, அதனால தான் எடுத்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே நண்பா. ஓகே நண்பா, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலால் இறக்கி விட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டேன். நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட என்ன நமக்கு வந்து காசு கொடுக்கல. நம்ம காசை போட்டு தான், நம்மக்கிட்ட காசு இல்லை. நானே பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டாவில் தான் வரும்போது ஒரு தினம் காசு வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் வேறு வாங்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபெலாவெல் சாண்ட்விச், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன் நண்பா. இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நமக்கு வேணாம், தினைக்கு சாப்பாடு சாப்பிட்டு என்ன சேட்டா எனக்கு ஒரு ஃபெலாவெல் சாண்ட்விச். ஓகே சேட்டா எனக்கு ஒரு ஃபெலாவெல் சாண்ட்விச், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் உண்டா? வாட்டர்மெலன் எத்தனை பைசா? சும்மால் கொடுங்க. ஓகே ஓகே நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெலாவெல் சாண்ட்விச் அது வந்து 2.50. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து சுமால் வந்து 4 ரூபாயா, பிக் வந்து 6 ரூபாயா. நான் வந்து சும்மாலே போதுன்ட்டேன். பார்த்தீங்கன்னா இதே வந்து ரேட்டு எங்கே 4, 2, 6
இதே 6.50 வந்துட்டு நண்பா. நான் சரி அந்த காசை வந்து இதில் மிச்சம் பண்ணி நம்ம செலவு பண்ணிக்கலான்னு பார்த்தா இதுலேயே பாதி காசு போயிட்டு நண்பா. அதுக்கு நம்ம போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கலாம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 1 தினார் இருக்குது, 9 ரூபாயில் கூட இருக்குது நண்பா. சரி ஓகே பரவாயில்ல, பார்த்துப்போம். வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, பார்ப்போம். நம்ம ஓனர் இருந்து இந்த காசு அனுப்பிவிட்டதுக்கப்புறம் பார்த்து போய் எவ்வளோ அனுப்பிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 தினார் தான் அனுப்பிவிடுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வல்ல அதான் என்னன்னு தெரில. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் கார் இருக்குது பார்த்தீங்களா, நான் புது காரை எடுத்து வெளில நிப்பாட்டியிருந்தேன். நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பையனும் ஓனரும் போய்ட்டு நமாஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் வண்டி வந்து மக்கினான இன்ஜின் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நியூட்ரல் இது கியரில் பார்க்கிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நான் நோட் பண்ணிவிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரேசிங் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. அது என்ன பண்ணால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் அது கரெக்டாகிடும். என்கிட்ட அரபி வந்து அப்புறம் சொன்னார், போயிட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து ஆயில் என்ன இருக்கான்னு பாருன்னாரு. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரேசிங் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். எனக்கு அது அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டா, அவர் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. நான் ஒரு நட எங்கேயும் ஆமாம் அந்த இடையில இதுக்கு பண்ணார் பார்த்தீங்களா, நம்ம சின்ன காரை எடுத்துக்கிட்டு சவுதி மீட்டிங் போனார்ல, அப்போ அந்த காரை நான் தானே வச்சுருந்தேன். அன்றைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தானே ஒரு வாரம் உள்ளுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா அப்புறம் நம்ம ஒரு வாரம் ஓட்டுனதுனால இது ஆகிட்டுன்னு பாருங்கிறதுனால அவரே நம்மக்கிட்ட வரட்டுங்கிறதுனால நான் அதை அப்படியே பெண்டிங்லேயே வச்சுட்டேன் நண்பா. ஓகே வாங்கிட்டோம். ஓகே காசு அனுப்பிவிட்டு வந்துடுறேன் நண்பா பெனிஃபிட்லேருந்து. ஓகே நண்பா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மேலன் ஜூஸ் வாங்கிட்டேன். இது இப்படி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சஸ் சாப்பிடுவோம். இன்னும் நாங்கள் போகலாம், வீட்டுக்கு போகலாம். இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா வெயிலில் நிப்பாட்டியிருக்கேன். லைட்டாக உடம்பு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது நண்பா. வேற ஒன்றும் இல்லை, வெளியில் விட என்ன தான் காற்று அடித்தாலும் குளிர மாட்டேது. ஆனால் பார்த்திங்க இந்த ரூமுக்குள்ளே போய் உக்காந்தோம்னா செம குளிருது நண்பா. என்னடா அது ஆட்டு பார்ப்போம். ஓகே மதியானம் நைட்டு சாப்பிட்டுக்கணும்ண்ணா. நைட்டு சாப்பாடு வீட்டிலேருந்து வந்து ஹவுஸ்மேட் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் சாப்பாடு அந்த பொண்ணு. அதை சாப்பிட்டுக்கும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீங்க? வாட்டர் மெலனுங்க நல்லா ஜில்லுப்பாக இருக்குது. ஏதோ உடம்பு சரியாமல் போனால் ரைட் நண்பா. என்ன சொல்கிறீங்க? ஓகே நண்பா, சாப்பிடுவோம். பாருங்க, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, சில டைம் நம்ம ஓனர் வந்து காசு அனுப்ப மாட்டார். இங்கே வந்துடுறோமா, இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணும்போது நமக்கு சேர்த்து சில டைம் கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாருன்னா ஒன்றும் அப்படி எது வேஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே பார்த்தோம் நண்பா. நான் சொன்ன மாதிரி ஜொலியை முடிச்சு விட்டாங்க நண்பா. சுகர் பாருங்க, சிக்கன் மஞ்சள் பூஸ் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, பெப்சியே கோலா நண்பா. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் இங்கே போய் செலவு பண்ணிட்டேன் நண்பா. தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிருக்கணும். ஓகே என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு பிளான் போட்டேன், இது ஒரு பிளான் நடந்து போயிட்டு நண்பா. ஓகே பார்த்துப்போம், என்ன பண்ணுறது. வேறு யார்ட்டேஜ் ஃபோன் அடித்து பார்த்துப்போம். ஓகே நண்பா. பார்த்தீங்கன்னா மருந்து வாங்க தாங்க வந்திருக்கேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:25 ஆகுது. கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கிலீஷ் மருந்தான்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் மருந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மருந்து. இது என்னத்துக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. சேட்டா ஒரு திரிபலா விடு, வாங்கிட்டு என்ன மருந்துன்னு சொல்கிறேன் நண்பா. பைசா அனுப்பிட்டு வண்டியில் உட்காந்து அனுப்பிட்டு. ஓகே நண்பா, மருந்து வாங்கியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கடை இங்கே இருக்குது. நான் இங்கே வரேன், வண்டி அப்படியே இப்படியே சீக்கிரமாக வண்டியில் ஏறிடும். ஓகே முதல்ல இந்த மருந்து எதுக்கு என்னத்துக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மருந்து தான் நண்பா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி நாட்டு மருந்து தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மருந்து வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மருந்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 தினார் 3 ரூபா. வாரத்துக்கு ஒரு மருந்து ஒரு 7 நாள் 8 நாள் வரும். இதுக்கு தான் நண்பா காலையில் நான் வந்து சுத்தமாயிட்ட கையில் காசே கிடையாது. இதுக்கு தான் மெனக்கட்டு என்ன பண்ணேன், சேட்டாட்ட 1 தினார் காசு வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஓனர் வந்து சாப்பிட 1 தினார் காசு கொடுப்பாரு. அதில் வந்து நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடாமல் இருந்துட்டு அதில் ஒரு 5 ரூபா மட்டும் ஏதாவது சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 5 ரூபா அதில் மிஞ்சிருந்துச்சுன்னா சேட்டாட்ட 1 தினார் வாங்கிட்டு 1 தினார் 3 ரூபா இதை வாங்கிட்டோம்னா ஒரு 2 ரூபா இருக்கும். ஒரு டீ சாயந்தரம் குடிச்சிக்கிட்டு அப்படியே இன்றைக்கி போயிடலான்னு தான் நினச்சேன். அப்படி தான் நினச்சி தான் போயிட்டு நான் சாண்ட்விட்ச் வாங்கினது. ஆனால் நான் சேட்டாட்ட வாங்கிட்டு வந்த காசு தானே போயிட்டு பஸ்ட்டு நான் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் அரவி ஃபோன் அடித்து சாப்பாடு இங்கே வச்சுருக்கேன்ட்டார். நான் போட்ட பிளான் எல்லாமே போயிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், திரும்பி இப்போ வேறு ஆளுக்கிட்ட ஃபோன் அடித்து கடங்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டமாயிட்டு நண்பா. இந்த மாதம் ஃபுல் டைட்டு
நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் பாருங்க, யார்ட்டும் வந்து ₹1 காசு வந்து நான் கடன் வாங்கவே மாட்டேன் நண்பா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே நண்பா, இந்த மருந்து எதுக்கு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றேன், அவ்வளோதான். வாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீ குடிக்கிற கடைக்கு வந்தாச்சு. நம்ம சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பிட்லாம் நண்பா. என்னத்த சாப்பிட்றது, அதே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு முட்டின மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, சாப்பாடு எடுத்து வச்சுருங்க. சேட்டாட்ட கொண்டு கொடுப்போம். இல்லைன்னா நைட்டு நமக்கு ஏதாவது சாப்பாடு சரியில்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டு போயினா நண்பா பண்ணுறது. அப்புறம் வாங்க போயிட்டு இப்போதைக்கு ஒரு டீ குடிப்போம். ஒரு ₹2 ஆமாம் ₹2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே மேடத்தோட்ட அராத்து இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே போயிட்டு கடல் பக்கத்தில் உட்காந்துரும் நண்பா. அதுக்கப்புறம் அப்புறம் மேடம் ஃபோன் அடித்தா போய்ப்போம். ஓகே, முட்டை போண்டா இருக்குது. அப்புறம் இது என்ன, இது பேர் இந்த சொல்லுவாங்க அந்த மலையாளத்தாய் பேர், அது சரியாக தெரில எனக்கு. சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காப்புல. எப்போதுமே நம்ம நைட்டு சாப்பாடுங்க வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் போய் சாப்பிடணும்பா, பிரச்சனை கிடையாது. சேட்டா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா. சேட்டா எனக்கு ஒரு சாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, இங்கே கடை நிறைய இருக்குது. பட் கற்கடைலாம் இருக்குது. அங்கே ஏன் நான் போக மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் மில்க்கு அந்த பால் அந்த பாருங்க அதில் வந்து டீ போடுவாங்க. நம்ம வந்து அங்கெல்லாம் போனோம்னா கறக்கில் டீ போடுவாங்க. இது வந்து நம்ம ஊர் மாதிரி ப்ரெஸ்ஸல், அதாவது ப்ரெஸ் மில்க்கு சாய், வேறு ஒன்றும் கிடையாது நண்பா. அதுதான், அதனால தான் இங்கே வந்து நம்ம டீ குடிக்கிறது நண்பா. ஓகே இருங்க, காசு அனுப்பி விட்டு வந்து வாங்கியாச்சு. வாங்க நம்ம அப்படியே குடிச்சிக்கிட்டு மேடத்தோட அம்மா வீட்டுக்கிட்ட போக வேண்டியதான் நண்பா. சேட்டா வந்து சிக்கன் சுக்கா கட்டவா, புரோட்டா கட்டவா, சொல்லி இது பச்சு கொடுக்கோ, போண்டா கொடுக்கணும் கேட்குற. சேட்டாலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு மத்தியானம் சாப்பிட்டது இன்னும் சிரிக்காமல் இருக்குது, அதெல்லாம் வேணாம் சேட்டா அப்படின்ட்டேன். வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு போவோம். இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு நான் கடல் ஒருத்தர் அப்படியே உட்காந்துருப்பேன். மேடத்தை வீட்டுக்கு தான் நம்ம இதுக்கப்புறம் மேடம் வந்து வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறது தான் வேலை, வேறு வேலை கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:25 இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் இடையில அப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டுட்டு அப்புறம் சிப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க மேடம், அதெல்லாம் எடுத்து வந்து இப்போ தான் நண்பா உள்ளுக்குள்ளே வந்தேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அங்கே இருக்குது. இப்போ நமக்கு வந்திருக்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போயும் ரைஸ் வந்திருக்கு. அது வந்து ஆறுன சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. இது மத்தியான சாப்பாடு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுட வச்சு எடுத்து வந்திருக்காங்க. அப்படியே நம்ம கையிலேயே மாற்றிட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் நம்ம. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்டா சாப்பிடும் போது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஃபோன் அடித்தா நண்பா. அப்புறம் அவனுக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்குது பாருங்கள் மேடம். இது சிப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி இருக்குங்க உள்ளே. இதை காமிக்கிறதுக்காக திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணேன் நண்பா. இது வரைக்கும் கையிலாம் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு கச்சரெல்லாம் வெள்ளை வண்டி போட்டுட்டேன். ஓகே நண்பா, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். ஓகே.